எவன் வேண்டாம்னு சொல்லுவான். பாரு இங்க பாரு, இந்த மரத்துல சொல்லுங்க. இந்த மரத்துல அந்த மேல ஏறி அந்த பாலையை அறுத்துட்டு வரணும். எந்த பாலையை அறுத்துட்டு வரணும்? பாலையா? அந்த தொங்குது இல்ல, பாலா? பால் கிடையாது, பால் கிடையாது. அத மேல உருண்டை இல்லப்பா, அந்த சப்பையை தொங்குது பாரு. அந்த தொங்குற தண்ணி டக்குன்னு புடிச்சு வரணும். அப்படி புடிச்சிட்டு வந்து மட்டை மாதிரி சப்பையை தொங்குது இல்ல, அதை புடிச்சிட்டு வந்துட்டேன்னா உனக்கு 50,000 ரூபாய். நீ ஃபர்ஸ்ட்ல 50,000 எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் நான் போறேன். இங்க பாரு, எனக்கு ஜிபேல இருக்கு. கில்லிமா நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். இந்த கூழ் மாமா சொன்ன வாக்கு மாறினதா சரித்திரமே கிடையாது. அந்த பால் சரி ஃபர்ஸ்ட்ல ஏத்தி விடுங்க, வாங்க ஏறலாம். இல்ல நீனா ஏறணும். ஏறு. இதுல எப்படிங்க ஏறுறது? எதுல? இதுல ஏறலாமா? அது எப்படியோ ஓ விருப்பா. அது பைப் உடைஞ்சிராம இருக்கணும். தள்ளி விடுங்க. நீங்க எப்ப காலை பிடிச்சு காலை இது பண்ணி விட்டா நான் கீழ விட்டு பாருங்க. பாத்து அதுல ஏறு. ட்ரை பண்ணு. இவ்வளவு தூரம் ஏறிட்டேன். இங்க பாரு. கீழ உடைச்சிருவீங்க பாருங்க. இரு அப்படி இருக்காது. உடனே இது பண்ணாத. ஃபர்ஸ்ட் உனக்கு நம்பிக்கை வர வச்சுக்க. ஏற முடியுமா மேல? இப்படி பயன்படுத்தினா என்ன பண்றது நான் கேக்குற சொல்லுங்க. அதுக்குலப்பா காலை விரிச்சுதான் ஏறணும். நீ இப்படி காலை அப்படியே எப்படி வச்சிருந்தானே அப்படியே ஏற முடியும். இதெல்லாம் விரிச்சுல ஏற முடியாது, அப்படியே தான் ஏற முடியும். ஐயோ இப்ப அப்படிலாம் காலை விரிட்டா இருப்பா பஸ்க்குனே. நீங்க போங்க, எனக்கு பயமா இருக்குது. என்ன பயமா இருக்கு? ஆமா. சரி ஓகே, பாத்து அதுல காலை வை. இது ஜம்ப் பண்ற. அப்புறம் அது வலிக்கு விடுது, வேணாம். சரி இங்க ஏறியா? ஏற முடியாதுல்ல? ஏப்பா இவ்வளவு பெரிய ஆளுக்கு உனக்கு 50,000 பணம் பெருசா தெரியல உனக்கு? அது பைப் அடைச்சிருக்கு, திறந்தீனா குப்புன்னு ஊத்திரும். திறந்த பார்க்கலாமே. திறந்தான் பாரு. பாத்தியா? கொஞ்சமா தண்ணி வருது. தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு, அது வயசாகி போச்சு. தண்ணி கொஞ்சம் தான் வருது, அது வயசாகி போச்சுன்னா பழைய பைப் அது. உனக்கு இப்ப புது பைப்பா இருந்தா திறந்தோட சல்லுன்னு அடிக்கும்ல, பைப்பு பழசு. ஆமா சரி வா, நீ அது ஏற மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தண்ணி உனக்கு 50,000 முழுங்குல கொம்பாயிடுது. அந்த உனக்கு 50,000 காசு உனக்கு பேச தெரியல. நான் இது வரைக்கும் ஏறினேன், அதுக்கே நீ பாதி காசு கொடுக்கணும். சரியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினேன். எங்க ஏறின? இது மேல ஏறி அது மேல ஏறி அது மேல கீழே விழுந்தா என்ன ஆகுது? அதுக்கே நீ பாதி காசு தரணும். பாதி மரம் ஏறினல்ல. பாதி மரம் இங்க இல்ல, அந்த அந்த கோடு தான் பாதி மரம். அந்த கோடு இதுல வரைக்கும் ஏறின பாதி மரம். அதெல்லாம் நீ மேல ஏறி கையை பிடிச்சு அதுல ஊத்துவாங்க. அது கிடையவே கிடையாது. அது நல்லா ஜம்ப் பண்ணி நீ ஏறன. நீங்க நல்லா ஏமாத்துறீங்க போங்க. நான் ஏன் ஏமாத்து பாரு, உங்க காசை தூக்கி அடிச்சு போயிட்டே இருப்பேன். இந்த கூழ் மாமா யாரை ஏமாத்துறா கத்துறமே இல்ல. ஆமா புரியுதா உனக்கு? நீ ஏற மாட்டேங்கிற. ஏற மாட்டேங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி ஓகேவா? இந்த இது என்னடா அது, உனக்கு ஏதாவது ஒரு போட்டி கொடுக்கணும், ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு பாக்குறேன். இது மாதிரி மரம் வந்து இப்படி இருந்தா ஏறக்கூடாது. சரியா? இது அந்த மரம் உடைஞ்சு பாதி உடைஞ்சு பத்தி அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தா காலை வச்சு ஏறதுக்கு நல்லா இருக்கும். காலை வச்சு ஏறதுக்கா? காலை வச்சு ஏற அளவுக்கு அப்பா இது தாங்காதுப்பா. ஆனா அந்த மரம் ஆடுது பத்தியா? நான் இந்த மரம் இப்படி பண்ணும்போதே நல்லா ஆடுது. அது மேல ஆடுது. அது ரெண்டு இருக்கு பாரு. ஏறும்போது அது மத்தக்கார வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. மேல ஏறும்போது குதிக்கும் போது அது அப்படியே ஆடுது. ஆமா மாங்காயும் பறிச்ச மாட்டல, உன்னாலதான் அப்படி வேஸ்டா போச்சு. வந்தம்மா நம்ம ரெண்டு மாங்காய் பறிச்சோம், போன மாட்டோம். அதையும் இல்லாம பண்ணிட்டேன். இப்ப பாரு எல்லாம் வேஸ்டா போகுது. இப்ப அந்த ஊஞ்சல அவனை ஏற்றி விடுறவா. சரி வேணாம் போங்க, கிளம்புறேன். இந்த ஊஞ்சல ஏறியப்பா? எதுவும் வேண்டாம். இந்த ஊஞ்சல ஏற தேவையில்லை. என்னை ஏத்தத்துல ஏறிக்கிறீங்க, தூங்க. அதுதான் சொல்றேன். ஏறி அத மாதிரி இத மாதிரின்னு சொல்லி எது பண்ண வேணாம், விடுங்க, விட்டு போலாம். சரி இதுல ஏறு. இது ஏறுவியா? ஊஞ்சல் ஏறுவியா? இதுலயா? போண்டா பாப்பா ஏறு. ஏறு பாப்பா ஏறு. அவன் கிடக்குறா அந்த பையன், நீ ஏறு பண்ணி. ஆனா ஏறு.